ரயில் நியூஸ் வியூவர்ஸ் வணக்கம். நாளையோட இந்த நிதியாண்டு முடியுது. இந்த நிதியாண்டு கணக்கில் இனி ஆக்சிடென்ட் வராது அப்பாடான்னு நினச்சேன். இதில் மண்ணை வாரி போட்டிங்களப்பா. ஒரு பொட்டி ரெண்டு பொட்டி இல்லாமல் 11 பொட்டி கொண்டு இறக்கி விட்டீங்களப்பா. அதுவும் ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கொடுமை. 125511 பெங்களூர்லேருந்து காமாக்கியா போன சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் தடம் புரண்டுச்சு. கட்டாக் நெருங்குண்டி செக்ஷனில் இந்த விபத்து நடந்தது. இந்த விபத்து நடந்த செக்ஷன் வந்து ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேல வருது. அதுவும் இந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேல குர்தா ரோடு டிவிஷனில் வரும். நெருங்குண்டி ஸ்டேஷனை நெருங்குற போது இந்த விபத்து நடந்தது. காலையில் 11:45 நடந்தது. ஃபுல்லி ஏசி ட்ரெயின், நல்ல வெயில் நேரம். வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் ட்ரெயின் மட்டும் ஆடுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஏதோ ஆக்சிடென்ட் ஆக போகுதுங்கிறது மட்டும் எல்லாரும் உணர்ந்துருக்காங்க. கதவை திறந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்த ஒரு பேசஞ்சர் இதை பார்த்துட்டு பயத்தில் குதிச்சிருக்கான். அவன் தான் இறந்து போட்டதாக சொல்கிறாங்க. இதை தவிர 8 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. எல்லாம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஏன் போட பிடிக்கிட்டு கீழே விழுந்து கிடக்குதுன்னா பார்த்துங்க. சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் வேகமாக வந்திருக்கும். தண்டவாளத்தை விட்டு இறங்கினதுனால கான்கிரீட் ஸ்லீப்பரில் கொஞ்சம் தூரம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. கான்கிரீட் ஸ்லீப்பர்கள் நிறைய உடைச்சிருக்கு. கான்கிரீட் ஸ்லீப்பர் உடைஞ்சு கிடக்குது பாருங்க. இந்த விபத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பெட்டிகள் பெறலாம ட்ராக்லேயே நின்றுடுச்சு. அதான் பெரிய விஷயம். பிறண்டு விழுந்துருந்துச்சுன்னா நிறைய கேஷுவாலிட்டி இருந்திருக்கும். ஒரு பெட்டி ரெண்டு பெட்டி இல்லை, 11 பெட்டிகள் அப்படியே இறங்கி நிற்கிது ட்ராக்கை விட்டு. இந்த பெட்டிகள்லாம் இறங்கி நிற்கிறதுனால சேஃபாக பயணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டாங்க. விபத்து நடந்த பகுதி வந்து ஒடிசா மாநிலத்தில் வருது. எல்லாம் வறண்டு போன ஏரியாக்கள். என்ன அவசரத்துக்கு குடிக்க தண்ணி கேட்டால் கூட கிடைக்காது. பேண்ட்ரி காரில் இருக்கிற தண்ணி தான். ட்ரெயின் மேனேஜர் நிர்வாகத்துக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு ட்ரெயின் அரேஞ்ச் பண்ணுங்கள், அப்பு ட்ராக்கில் ஒன்றாவது நிறுத்துங்க, பேசஞ்சர்கள் எல்லாம் அதில் ஏற்றி அனுப்பிடுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னார். உடனடியாக நிர்வாகம் ஏற்பாடு பண்ணிடுச்சு. இந்த ட்ரெயினில் வந்த பயணிகள்லாம் இறங்கி ரெடியாக இருங்க, பக்கத்து ட்ராக்கில் ஒரு ட்ரெயின் வருது, அதில் ஏறி நீங்கள்லாம் போயிடலாம். ட்ரெயின் மேனேஜர் சொன்ன மாதிரியே பக்கத்து ட்ராக்கில் ஒரு ட்ரெயின் ஒன்றாவது நிறுத்திட்டாங்க. பயணிகள்லாம் அதில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அடிப்பட்ட ஆளுங்களெல்லாம் அழைச்சிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் வந்துருந்தது. ஸ்ட்ரெச்சரில் தூக்கி போட்டு கொண்டுட்டு போனாங்க. ஊர் போகலான்னு ட்ரெயின் ஏறி வந்தவன் பேர் தெரியாத ஊரில் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறான். ஏசி எக்ஸ்பிரஸில் ஏறி வந்தவன் நொந்து நூடுல்ஸ் ஆகி அன்ரிசர்வ் பெட்டியில் ஏறி போயிட்டுருக்கான். சில பேர் உயிர் பிழைச்சதே பெருசுன்ட்டு போயிட்டுருக்கான். சில பேர் இந்த டிக்கெட்டுக்கு ரீஃபண்ட் கொடுப்பாங்களான்னு கேட்டுட்டு போயிட்டுருக்கான். மொத்தத்தில் ஒரு சாவு 8 காயம். नहीं, अब उनमें से 2 लोग ऐसे कि उनका जो कोमॉर्बिडिटी है उनकी वजह से उनको रेफर किया गया था. बाकी जो है माइनर इंजरी था उसकी वजह से किया था. एक जो है जो डेथ है वो जो आई विटनेसेस है वो बोल रहे कि जब ये थोड़ा सा स्टार्ट हुआ डीरेलिंग तो उन्होंने जंप कर लिया एंड बिकॉज ऑफ दैट ही डाइड. तो वो पुलिस சொன்னா கணக்கு கரெக்டாக தான் இருக்கும். காரணம் பண்ணி தெளிவாக சொல்லுவாங்க, குதிச்சதில் தான் இறந்தாரு, ரயில் விபத்து காரணம் இல்லைன்னு. 11 பெட்டிகளையும் தூக்கி ட்ராக்கில் வச்சாச்சுங்க. மேட்ரு ஓவர், விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.